தீபாவளி இன்னைக்கு என்ன குளியல் எதுக்காக பண்றோம்? இன்னைக்கு வயசு வித்தியாசமே பார்க்காம இங்க நிறைய பேருக்கு முடி உதிர்வு பிரச்சனை சர்வசாதாரணமா இருக்கு. இதுக்கு சரியான தீர்வு என்னன்னு தெரியாம நிறைய பேர் திண்டாடுறாங்க. ஷாம்புவை மாத்தி மாத்தி யூஸ் பண்றது, அதிக கெமிக்கல் இருக்க ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்றது, வெயில ரொம்ப நேரம் நிக்கிறது, இது எல்லாம் தான் சீகக்காயும் பூந்தி கொட்டையும் தான் தலையில நல்லா நுழ வரத்துக்கு காரணமா இருக்கு. இது ரெண்டுமே நம்ம தலையில இருக்க அழுக்க நீக்கிரும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம முடிக்கு சதையும் செதிலும் இருக்கு. மீனுக்கு செதில்கள் இருக்கிற மாதிரியே நம்மோட ஒவ்வொரு முடிக்குமே செதில்கள் இருக்கு. இதுல ட்ரை டேண்ட்ரஃப், ஆயிலி டேண்ட்ரஃப் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு. நமக்கு ட்ரை டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஆயிலி டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்றத அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆயிலி டேண்ட்ரஃப் நமக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க ரெண்டு வழி இருக்கு. அது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஹலோ மக்களே, தீபாவளி இன்னைக்கு என்ன குளியல் எதுக்காக பண்றோம்? இன்னைக்கு வயசு வித்தியாசமே பார்க்காம இங்க நிறைய பேருக்கு முடி உதிர்வு பிரச்சனை சர்வசாதாரணமா இருக்கு. இதுக்கு சரியான தீர்வு என்னன்னு தெரியாம நிறைய பேர் திண்டாடுறாங்க. மார்க்கெட்ல கிடைக்கிற கண்ட எண்ணெயெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பரிதவிக்கிறாங்க. உண்மையாவே முடி உதிர்வு பிரச்சனைக்கும் எண்ணெய் குளியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முடி உதிர்வுக்கான காரணங்கள் என்னன்னா, பாடி ஹீட், ரொம்ப நேரம் கண் விழிச்சு சிஸ்டம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, தூங்காம ரொம்ப நேரமா இருக்கிறது, தலை குளிச்சதுக்கு அப்புறம் தலையை தவட்டாம அப்படியே விடுறது, தலை குளிச்சதுக்கு அப்புறமும் கண்டிஷனர் யூஸ் பண்ணாம இருக்கிறது, தலை ஈரமா இருக்கும் போது ஹெல்மெட் போடுறது, டெய்லியுமே தலை குளிக்கிறது, இது எல்லாமும் அதுக்கு ரீசனா இருக்கும். நம்ம டெய்லியுமே தலை குளிக்கிறதால நம்ம தலையில இருக்கிற எனாமல் தேஞ்சு போயிடும். இது தேஞ்சு போறதுனால நம்ம முடியோட அடர்த்தியுமே குறைஞ்சு போயிடும். கியூட்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய தலையில இருக்க துவாரங்கள் தானாவே மூடிடும். ஷாம்புவை மாத்தி மாத்தி யூஸ் பண்றது, அதிக கெமிக்கல் இருக்க ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்றது, வெயில ரொம்ப நேரம் நிக்கிறது, இது எல்லாம் தான் முடி உதிர்வு பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. சரி, இந்த பொடுகை எப்படி உருவாகுது? தலை குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே தலையை காய வைக்காம வெளியில போறதுனால வெளியில இருக்க தூசி எல்லாம் நம்ம தலையில பட்டு பாக்டீரியா, பூஞ்சைகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து பொடுகா உருவாகுது. இதுல ட்ரை டேண்ட்ரஃப், ஆயிலி டேண்ட்ரஃப் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு. நமக்கு ட்ரை டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஆயிலி டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்றத அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கிற ஆயிலி டேண்ட்ரஃப் ஏற்கனவே நம்ம தலையில இருக்க எண்ணெயோட ஈஸியா ஒண்ணு சேர்ந்துரும். இந்த ஆயிலி டேண்ட்ரஃப் நமக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க ரெண்டு வழி இருக்கு. அது நம்ம முகத்துல, கன்னத்திலையும் நெத்திலையும் புள்ளி புள்ளியாவும் பொறி பொறியாவும் சில பருக்களா வரும். இது பெரும்பாலும் நம்ம முகத்துல மேடான பகுதியில படிகிற தன்மை கொண்டதா இருக்கும். தவிர இதுல பலரும் செய்யக்கூடிய மற்ற பொதுவான தவறு என்ன அப்படின்னா, பகல்ல தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அப்படியே வெளியில போறது. நம்ம வைக்கிற எண்ணெய் நம்ம ஸ்கேல்புக்கு ஒரு ஊட்டத்தை கொடுக்குமே தவிர அது நம்ம தலை முடிக்கு மாய்ஸ்சரைசரா இருக்காது. நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி சன்ஸ்கிரீன் முக்கியமோ அதே போலவே நம்ம முடிக்கு சீரம் முக்கியம். இது நம்ம ஹேரை பளபளப்பா வச்சுக்கிறத தவிர யூவி ரேஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புல இருந்து நம்ம ஹேரை பாதுகாக்கும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம முடிக்கு சதையும் செதிலும் இருக்கு. மீனுக்கு செதில்கள் இருக்கிற மாதிரியே நம்மோட ஒவ்வொரு முடிக்குமே செதில்கள் இருக்கு. அதைத்தான் கியூட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனுக்கு சதைகள் இருக்கிற மாதிரியே நம்மளோட ஒவ்வொரு முடிக்குமே சதைகள் இருக்கு. அத கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூந்தல் சதைக்குள்ள எலும்புமே இருக்கு. அதோட பேரு தான் மெடுலா. நம்ம தலையில அழுக்கு படிஞ்சு இருக்கும் போது கியூட்டிகல்ஸ் எல்லாமே தனித்தனியா செதில் மாதிரி தூக்கிக்கும். இதை சரி பண்ணத்தான் கண்டிஷனரோட சீரம் சேர்த்து யூஸ் பண்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய பேரு ஹேருக்கு டைரக்டாவே கண்டிஷனரை அப்ளை பண்றாங்க. இதனால தான் முடி கொட்டுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே கண்டிஷனர் கியூட்டிகலை மட்டுமே சரி செய்யும். நம்மளோட தலைமுடி வளர்ச்சிக்கோ இல்ல முடி உதிர்வை கட்டுப்படுத்தவோ உதவாது. மாசத்துல ஒரு தடவையாச்சு தலைக்கு மசாஜ் பண்ணுங்க. நம்ம கூந்தல் ஆரோக்கியத்துக்கு ஷாம்பு, கண்டிஷனர், சீரம் இது எல்லாமே ரொம்பவே அவசியம். அதோட மட்டும் இல்லாம குறைந்தபட்சம் மாசத்துல ஒரு தடவையாச்சு தலைக்கு மசாஜ் பண்ணி நல்லா குளிக்கணும். அதுவும் நம்மளோட 5 விரலும் நம்ம தலைமுடியில இருக்க வேர் பகுதி வரைக்கும் நல்லா பதிகிற மாதிரி அழுத்தி பிரஸ் அண்ட் ரிலீஃப் மெத்தட்ல 5 மினிட்ஸ் வரைக்கும் பிரஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க என்னைக்கு தலையில எண்ணெய்
குளிக்கிறீங்களோ அன்னைக்கே தலை குளிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த நாள் வரைக்கும் காத்திருக்க கூடாது. வாரத்துல 2 வாட்டி நம்ம தலை குளிச்சுக்கலாம். முடிக்கு கண்டிஷனரும் சீரம் மட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா தலைமுடியோட வேருக்கு எண்ணெய் மட்டும் தான் வைக்கணும். நம்ம யூஸ் பண்ற ஹேர் ட்ரையர்லயுமே கவனம் அவசியம். முடியை உலர்த்துறதுக்காக தொடர்ந்து நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றதுனாலயுமே முடி உதிருது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையிலேயே நம்ம யூஸ் பண்ற ட்ரையரோட மெத்தட் தான் இந்த மாதிரியான முடி உதிரு பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. இந்த ஹேர் ட்ரையர்லயே 3 வகையா இருக்கு. ஹாட், கோல்ட், நார்மல் அப்படின்னு 3 வகையா இதை யூஸ் பண்ணலாம். இதுல மொதல் செட்டிங் ஹாட் ஹேர். இதை யூஸ் பண்ணி நம்ம முடியை சீக்கிரமா காய வச்சுக்கலாம். ஆனா இதுல இருந்து வர அதிகப்படியான வெப்பம் நம்ம முடியை டேமேஜ் பண்ணிடும். இதுல நெக்ஸ்ட் ஒன் நார்மல் ஏர். இது மிதமான வெப்பநிலையில காற்றை வெளிப்படுத்தும். இது நம்ம நார்மலா ஹேரை ட்ரை பண்றதுக்கும் அண்ட் ஸ்டைலிங் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட்ல இருக்க செட்டிங் கோல்டு ஏர். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கியூட்டிகல்ஸை சீல் பண்ணி நம்ம ஹேரை பளபளப்பாக்கவும் சுருக்கத்தை குறைக்கவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரலாவே நம்ம ஹேரை ட்ரை பண்றதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் வேயாவே இருக்கும். தீபாவளி அப்படின்னாலே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்றது நம்ம பாரம்பரியமா செஞ்சு வர ஒரு வழக்கம். எண்ணெய் குளியல்ல பல நன்மைகள் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா குளியலுக்கு பயன்படுத்துற சீகக்காயோட நன்மை அப்படின்றது இங்க பலருக்குமே தெரியாம இருக்கு. தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் குளியல்ல சீகக்காய்க்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வீட்லயே எப்படி ஈஸியா சீகக்காய் பொடியை தயாரிக்கிறது அப்படின்றத இப்ப வீடியோல பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சீகக்காய் 1 கிலோ, பூந்தி கொட்டை, பச்சை பயிறு, வெந்தயம் தலா 200 கிராம், காய்ந்த நெல்லிக்காய், வெட்டிவேர் தலா 100 கிராம், கார்போக அரிசி 50 கிராம், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ரோஜாப்பூ, ஆவாரம்பூ, மருதாணி, வேப்பிலை, கருவேப்பிலை தலா 30 கிராம். இவை அனைத்துமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். மேலே சொன்ன எல்லா பொருளுமே காலையில் 9 மணிலேருந்து 11 மணி அளவில் இருக்க வெயில்லையே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த சீகக்காயை உடச்சி பார்க்கும்போது டப் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அதுதான் கரெக்டான பதத்தில் சீகக்காய் காஞ்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி காற்று போகாத ஒரு டப்பாவில் மூடி வச்சு சேஃபாக வச்சுக்கோங்க. குறிப்பாக வெயிலில் காய வைக்க முடியாதவங்க நிறைய பேர் கடாயில் இது எல்லா பொருளையும் போட்டு வறுத்து காய வச்சு அரைச்சி எடுத்துப்பாங்க. ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. இந்த வழிமுறையை தவிர்த்தாதான் நம்மளோட முடி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். சீகக்காய் பொடியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முடி கம்மியாக இருக்கிறவங்க 1 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். மீடியமாக இருக்கிறவங்க 2 ஸ்பூனாக யூஸ் பண்ணலாம். இதுவே முடி ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 3 ஸ்பூனாக யூஸ் பண்ணலாம். இதை நம்ம அப்ளை பண்ணும்போது தண்ணியில் மட்டும் இல்லாமல் வடிகஞ்சி அப்படின்னு சொல்கிறதுல அந்த தண்ணியிலையுமே இதை யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னோர்கள் எல்லாமும் இந்த வடிகஞ்சியில் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த வடிகஞ்சியில் யூஸ் பண்ணும்போது நல்லா நம்ம தலையில் தேய்ச்சி அப்ளை பண்ணி குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். சீகக்காயோட நன்மைகள் என்ன அப்படின்னா, சீகக்காயும் பூந்தி கொட்டையும் நம்ம தலையில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே நீக்கிடும். பூந்தி கொட்டை இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தலைமுடியை வலுவழுப்பாக்கவும் அதோட அடர்த்தியை அதிகரிக்கவுமே உதவுது. உண்மையாகவே நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கண்டிஷ்னரோட அசல் இடம் அப்படிங்கிறது நம்ம கஞ்சி தண்ணிக்கு தான் இருக்குது. இது இயற்கையாகவே நம்ம முடியை கண்டிஷனிங் செய்ய உதவுது. சீகக்காயும் பூந்தி கொட்டையும் தான் தலையில் நல்லா நுழ வரத்துக்கு காரணமாக இருக்குது. இது ரெண்டுமே நம்ம தலையில் இருக்க அழுக்க நீக்கிடும். வெட்டி வேற நம்ம கூந்தலுக்கு நல்ல நறுமணத்தை தரும். நெல்லிக்காய் நம்ம தலைமுடியோட வேர்க்கால சுத்தம் பண்ணி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பச்சை பயிறு வெந்தயமும் நம்ம பாடியை கூல் பண்ணி நம்ம தலையில இருக்க பொடி எல்லாத்தையுமே நீக்கி நம்மளோட ஹேர் ஃபால் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். சீகக்காய் அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கற்றாழை ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம். சீகக்காய் பொடியை செய்ய நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க பாராபன் ஃப்ரீ அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ அப்படின்ற ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.